ஹைஸ் நஜ்ஜசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே ரொம்ப பரபரப்பா பேசப்படுற விஷயம். 72 ஆண்டு வருட கனவு. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்துல. தாய்லாந்துல இதுவரைக்குமே மிஸ் வேர்ல்ட் உலக அழகி சாம்பியன்ஷிப் யாரும் வாங்குனதில்ல. இப்போ ஒரு பெண் வந்து வாங்கியிருக்கிறாங்க. தாய்லாந்துக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி. அப்படி அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க? அப்படி அவங்க என்ன பதில் சொன்னாங்க? இதுவரைக்குமே தாய்லாந்துல எத்தன பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க போட்டிகள்ல? இவங்க எப்படி இந்த உலக அழகி பட்டம் வென்றாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்தோட 22 வருட கனவு தான் இது. இந்த உலக அழகி போட்டி. சரியா? இதுவரைக்குமே யாருமே அதுல வெற்றி பெறல. இவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒபர்ட் சுச்சாட்டா ஷுவாங்ஷி இவங்க தான். இவங்க இந்த வேர்ல்டு உலக அழகி பட்டத்த வென்றிருக்காங்க. எப்படி வென்றாங்க? எத்தன போட்டிகள்ல கலந்துக்கிட்டாங்க? அவங்களுக்கு எத்தன வெற்றி, தோல்வி எல்லாமே பார்ப்போம். முதல்ல வந்து எப்படி அவங்களுடைய பயணத்த தொடங்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021ஆம் ஆண்டு தாய்லாந்துல மிஸ் ரத்னா கோஷின் போட்டியில வந்து கலந்துக்கிட்டாங்க. சரியா? அதுல அந்த அளவுக்கு அவங்க வெற்றி இல்ல. பட் அதுல கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 2002ல மிஸ் யூனிவர்ஸ் தாய்லாந்து போட்டியில வந்து 3வது இடத்துல வந்தாங்க. சரியா? அந்த 3வது பட்டம் வென்றாங்கல்ல, அது என்ன பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ் நேச்சுரல் பியூட்டி பட்டம். சரியா? அடுத்ததாட்டு 2024ல ஜூலை 14ஆம் தேதி வந்து மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்த வந்து அவங்க வென்றாங்க. சரியா? அடுத்ததாட்டு அவங்க வந்து முயற்சிய வந்து கைவிடல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாட்டு 2025ல போட்டிகள்ல கலந்துக்கிட்டாங்க. கரெக்ட்டா ஏப்ரல் 22, 2025 பாங்காங்ல ஒரு போட்டி நடைபெற்றது. சரியா? மிஸ் வேர்ல்டு. அதுல வந்து தாய்லாந்து பட்டத்த இவங்க தான் வென்றாங்க. அடுத்ததா இந்தியாவுல ஹைதராபாத்ல அங்க வச்சு ஒரு போட்டி நடைபெற்றுச்சு. சரியா? மிஸ் வேர்ல்டு போட்டி. மே 31ஆம் தேதி நடைபெற்றது. அதுல தான் இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. சரியா? ஆ அதுலயும் நம்ம தாய்லாந்தோட 72 வருஷமாட்டு நெறைய பேர் போட்டி போடுறாங்க. இதுவரைக்குமே வந்து யாரும் வெற்றி பெறல. இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மிஸ் வேர்ல்டு பட்டத்த வந்து வாங்கியிருக்கிறாங்க. சரியா? உலக அழகி பட்டத்த இவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க. அதுலயும் எத்தன எத்தன பிளேஸ் அப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 108 போட்டியாளர்கள வென்று, அதுக்கப்புறம் தான் அடுத்த பிளேஸ்க்கு வந்தாங்க. அதாவது 108 நாடுகள்ல உள்ள உலக அழகிகள வெற்றி பெற்று கரெக்ட்டா 40 40வது பிளேஸ்ல வந்துட்டாங்க. சரியா? 40 நாடுகள் கூட வெற்றி போட்டியிடுற மாரி வந்துட்டாங்க. அடுத்தது அந்த 40 பேத்துல இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 பேத்த எடுத்தாங்க. 8வது பிளேஸ்லயே வந்துட்டாங்க. சரியா? அடுத்தது அந்த 8 பேர்த்தையும் எடுத்து என்ன பண்றாங்கன்னா, கடைசி ஃபைனல் போட்டி வந்து நடக்குது. சரியா? அப்போ முதல்ல ஃபைனல் வந்தாச்சு. இனி என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய எல்லாமே பார்ப்பாங்க. அப்போ ஒரு கேள்விகளும் கேட்கப்படும். சரியா? அந்த கேள்விக்கு யார் கரெக்ட்டா சொல்றாங்க, யார் இந்த ஈர்க்கும் வகையில வந்து சொல்றாங்க, அத பார்ப்பாங்க. சரியா? இந்த பெண்ணுகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. யார் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிவுட் நடிகை. அப்போ ஓகோல் வந்து அந்த கேள்விக்கு வந்து ஒரு சூப்பரான பதில் சொன்னாங்க. இது வந்து உலக அளவுல வந்து ஈர்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி அங்க உள்ள எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்து, ஜட்ஜஸ் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்து, அதனால உலக அழகி பட்டத்த இவங்களுக்கு குடுத்தாங்க. அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பயணம், கதை சொல்லால் மற்றும் தனிப்பட்ட பொறுப்பு பற்றி உங்களுக்கு என்ன கற்று தந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஓபல் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்க கேளுங்க. நீங்கள் யாராக இருந்தாலும், உங்கள் வயது எதுவாக இருந்தாலும், உங்களிடம் உள்ள பட்டம் எதுவாக இருந்தாலும், உங்களுக்கு அருகில் எப்போதுமே ஒருவர் இருக்கிறார். அது ஒரு குழந்தையாக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், உங்கள் பெற்றோராக கூட இருக்கலாம். அவர்கள் உங்களை ஒரு வகையில் பார்க்கிறார். மக்களை வழிநடத்துவதற்கு சிறந்த வழி, உங்கள் செயல்களில் கருணையுடன் வழி நடத்துவதாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பதில் வந்து சொல்லியிருந்தாங்க. இது அங்க வந்து ஜட்ஜஸ் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்து, அதே மாதிரி இவங்களையும் வந்து மிஸ் வேர்ல்ட் போட்டியில வந்து இவங்க தான் வெற்றி பெற்றதாட்டு நியமிச்சிருந்தாங்க. இத வந்து தாய்லாந்தால பிரம்மாண்டமாக செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஏன்னா தாய்லாந்தோட 72 வருட கனவுன்னு தான் சொல்லணும்.
ஏன்னா இதுவரைக்குமே தாய்லாந்துல இருந்து யாருமே மிஸ் வேர்ல்டு போட்டியில வந்து வெற்றி பெறல. சரி, இதுவரைக்குமே யாருமே உலகளவி போட்டியில வந்து கலந்துக்கிடலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. வெற்றி பெறல. ஆனா ஒரு சிலர் கலந்துக்கிட்டாங்க. அவங்க வந்து எதுவரைக்கும் வந்தாங்க? மிஸ் யூனிவர்ஸ் வரைக்கும் தான் வந்திருக்காங்க. அது யாரெல்லாம் அப்படின்னு வந்து பார்ப்போம். முதல்ல வந்து அபாசாரா ஹெங்சாஹுலா சரியா? அவங்க 1965ல மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் வந்து பெற்றாங்க. அடுத்ததாட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்டிப் நாஹிருங்காங் சரியா? இவங்க வந்து 1988ல வந்து மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்த வந்து வென்றாங்க. அதுக்கப்புறம் வந்து 2025ல மிஸ் வேர்ல்டு பட்டத்த வென்றது இந்த ஓபல் சுச்சாட்டா ஷுவாங்ஷி அவங்க தான். சரியா? சரி, இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அத நம்ம பார்ப்போம். இவங்க எப்படி எங்க படிச்சாங்க, எங்க பொறந்தாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதுல அடங்கும். சரியா? ஓபல் வந்து எங்க பொறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்துல புஹட் மாகாணத்துல வந்து பிறந்தாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 20, 2003ல. கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து 21 வயசு ஆகுது. இவங்க அப்பா, அம்மா இவங்க என்ன தொழில் அப்படின்னு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியார் ஹோட்டல வந்து நடத்திட்டு வராங்க. அடுத்ததாட்டு அந்த ஓபல் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் எங்க படிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ அதே அவங்களுடைய ஊர்லயே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆரம்ப பள்ளி வாழ்க்கையும், மேல்நிலை பள்ளி எல்லாமே அவங்க அங்கேயே படிச்சுட்டாங்க. சரியா? ஓபல் இப்படி வந்து அவங்களுடைய கல்வி பருவம், கல்லூரி பருவம் எல்லாத்தையுமே முடிச்சுட்டாங்க. அடுத்தது வந்து ஓபலுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு தனித்திறமை உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உஹுலோலா இசைக்கருவிய வந்து ஓபோல என்ன பண்ணுவாங்கன்னா, பின்னோக்கி வாசிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து அந்த விலங்குகள், அப்புறம் வந்து நாய்கள், பூனைகள் அந்த மாதிரி எல்லாமே பிடிக்கும். அதுலயும் ஆர்வம் காட்டிட்டு வராங்க. இசை, மியூசிக்ஸ் அதுலயும் ரொம்ப வந்து ஆர்வம் காட்டுவாங்க. அப்புறம் பல மொழிகள்ல பேசுறது அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்படிதான் ஓபல் வந்து அவங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்குது. அவங்களுக்கு என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இந்த உலக அழகி போட்டியில வந்து கலந்துக்கிடணும். எனக்கு வந்து அதுல ஜெயிக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அதுலயுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓபல் வந்து ஆர்வம் காட்டியிருக்காங்க. அப்படிதான் பல போட்டிகள்ல கலந்துக்கிட்டாங்க. அந்த போட்டிகள்லயும் அவங்க வந்து முயற்சி முயற்சி நெறைய பண்ணியிருக்காங்க. சரியா? விடாம என்ன பண்ணியிருக்காங்க, நெறைய போட்டிகள்ல கலந்து அவங்க வந்து ஜெயிக்கணும், ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. கடைசியில வந்து அவங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வியில அந்த அளவுக்கு பதில் வந்து அருமையா சொல்லியிருந்தாங்க. கடைசியில அவங்க வந்து வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டாங்க. இது தாய்லாந்தோட பெருமையாட்ட இவங்க சேர்த்துருக்காங்க. இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபல் வந்து செப்டம்பர் 20, 2003ல வந்து பிறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு 21 வயசு ஆகுது. இந்த 21 வயசுலயும் இந்த அளவுக்கு விடாமுயற்சியாட்ட ஒ ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க அழகா பண்ணியிருக்காங்க. நெறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. மியூசிக்ல இருந்தும் சரி, அப்புறம் வந்து இந்த மாதிரி உலக அழகி போட்டிகள்ல கலந்துக்கிட்டதுலயும் சரி, அவ்வளத்துக்கு ஆர்வம் காட்டியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பெண்கள் வந்து இந்த உலக அழகி போட்டிகள்ல கலந்துக்கிடணும்னு ஆசை இருக்கும். பட் அவங்களுக்கு ஆசை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபல பார்த்து கத்துக்கிடுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, நீங்க இதுல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யாருக்காவது ஆர்வம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, போட்டியில கலந்துக்கிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். நீங்களும் ஒரு நாள் வெற்றி பெறுவீங்க. இந்த பெருமை வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு நாடா இருந்தாலும் சரி, எங்கேயாவது பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சரி, அவங்களுக்கு வந்து இந்த வெற்றி சேரும்னு தான் சொல்லுவேன். என்னுடைய ஆல் தி பெஸ்ட் சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.